இன்னைக்கு வந்து நிஃப்டியில் என்ன ட்ரேட் எடுத்தோம், ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக காலையிலேயே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு. சரி, அது எப்போ தான் அப் ட்ரெண்ட் ஆகும்? ஆக்சுவலாக 3 டேஸாக நம்ம வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். 4 டேஸ்க்கு மேலே டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஹைக்கு போனால் செல் பண்ணுங்கள், ஹைலேருந்து செல் பண்ணுங்கள், ஹைலேருந்து செல் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பை சைடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது எப்போ வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். இந்த 25,300 ஓகேவா, இந்த 25,300 எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுதோ, ஓகேவா, ஸ்ட்ராங்காக எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். டவுன் ட்ரெண்டாக எப்போ ஆகுது? இப்போ ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. பட் வந்து டவுன் ட்ரெண்டில் ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, டவுன் ட்ரெண்டில் வந்து சைட்வேஸில் இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தா டவுன் ட்ரெண்ட். அதனால தான் நம்ம ஹையில் செல் பண்ணுறோம், பை என்ட்ரிஸ் எடுக்காமல். ஸோ இப்போ வந்து நமக்கு மறுபடியும் எப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னா 23,800 இருக்குல்ல, ஸோ அதை ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ப்ரீவியஸாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுதான் ஸ்ட்ரக்சரு. இப்போ இதில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எவ்ரி ஹை போனதுக்கப்புறம் என்ன, ஹை போகுது, தென் ஃபால், திருப்பி ஹை, தென் ஃபால், ஹை, தென் ஃபால், ஹை, தென் ஃபால். ஓகேவா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதனால தான் நம்ம சொல்கிறோம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்படிங்கிற போது நம்ம ஒவ்வொரு ஹையையும் ஃபோக்கஸ் பண்ணி செல் தான் பண்ணணும். நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உங்களை வந்து ரொம்ப நேரம் அந்த ட்ரேடில் இருக்கவே விடாது, எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சேம் தான். நம்மளுக்கு எப்போ 24,300 நம்மளுக்கு பிரேக் ஆகுதோ அப்போ தான் அப் ட்ரெண்ட். ஸோ அது வரைக்கும் ஹை கிடைக்கும் போது எல்லாமே நீங்கள் வந்து செல் தான் வந்து பண்ணணும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15 இந்த கேண்டில். ஓகேவா, இதில் வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபஸ்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு ஹை போகுது. ஓகேவா, ஹை போனதுக்கப்புறம் டேவோட ஹையில் நம்மளோட ட்ராப்பிங் மாடல் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா, நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்துருந்தவங்களுக்கு, பூட் கேம்பில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னு. இங்கே வந்து என்ட்ரி ஆகிடுப்பாங்க. என்ட்ரி ஆகி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருந்தது. ஓகேவா, இது நான் வந்து இதுலேயே வந்து சொல்லியிருந்தேன் ப்ரீ மார்க்கெட்லேயே. ஓகே, இது வந்து ஒரு ட்ரேடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பை என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். என்னப்பா பை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் பை என்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பைக்கும் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஒரு ப்ராப்பர் என்ட்ரி மாடல், கரெக்டான ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை எடுக்கலாம். ஓகேவா, அதுவும் பை எடுத்தால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது, குயிக்கராக ப்ராஃபிட் வந்தோடனே எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். யூஸ்வல் சேம் என்ன நடந்தது அப்படின்னா காலையில் இந்த இடத்துல நான் வாட்ஸ்அப் சேனலில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல அப்படின்னா இங்கே எனக்குள்ள ஒன் செகண்ட். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் பையர்ஸ் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க. ஓகேவா, மேக்ஸிமம் குரூப்பில் போட்டிருந்தோன்னா அதை பார்த்துருந்தவங்க எடுத்திருப்பாங்க. நான் போட்டிருந்தேன். அதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா டேவோட லோ. ஓகேவா, அதில் நான் குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இது சும்மா வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் கரெக்டான ப்ராப்பராக வச்சுருக்க மாட்டேன். டார்கெட் எது அப்படின்னா டேவோட ஹை. கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் வந்து கிடந்துச்சு. நீங்கள் ஆப்ஷன் பையிங், அதுவும் வைலண்ட்டாக கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். 3 கேண்டில்ஸில் 4 கேண்டில்ஸில் உங்களுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு பையிங்கில் ஆப்ஷன்ஸில் வந்து எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இந்த மணி போயிருந்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆப்ஷன் செல்லிங் போயிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு இந்த மணியில் ஆப்ஷன் செல்லிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்போயே ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா, நான் செல்லிங் தான் போனேன். செல்லிங்கில் ஆப்ஷன் செல்லிங்கில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஓகேவா, இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். இந்த ஏன் குயிக்காக நான் இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸில் இருக்கிறதுனால
ரொம்ப நேரம் நம்ம பை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, மேலே போகும் மார்க்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது, குயிக்கராக வந்து எக்ஸிட் பண்ணணும். ஓகேவா? சேம் அஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே நாளைக்கும் அதே தான். ஹை கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிருங்க. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த 23,800 கிட்ட தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் அடுத்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.